الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورحمتي وسعت كل شيء سنكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலால் இருக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று சேர்த்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, 6ஆம் திகதி 7ஆம் திகதி இந்த மாதம் துருக்கி சிரியால ஏற்பட்ட மிக உள்ளத்தை உருக்கக்கூடிய அந்த ஒரு கவலையுடனும் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உடனடியாக இலங்கை நாட்டு மக்கள் சுனாமி வந்த நேரத்தில் நாம் கலங்கரங்கி உடலாலும் பொருளாலும் பாடுபட்டது போன்று நாம் அந்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எங்களால் செய்ய முடியுமான சில விடயங்களை நாம் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றாவது அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம், இரண்டாவது எங்களால் முடியுமான உதவிகளை துருக்கியுடைய எம்பசி அக்கவுண்ட் ஒன்று திறந்திருக்கிறார்கள். முடியுமானவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, இன்றைய கால 10 மணி அளவில் நாம் துருக்கி எம்பசிக்கு சென்று ஸ்ரீலங்கன் முஸ்லிம் சார்பாகவும் உலமாக்கள் சார்பாகவும் ஒரு அனுதாப செய்தியை முன்வைத்திருக்கிறோம். அதை நான் முதலாக இங்கு முன்வைக்க விரும்புகிறேன். Condolence message of Sri Lankan Muslim community and ACJU for those affected by the earthquake in Turkey and Syria. We, Sri Lankan Muslim community, also in Jamiatul Ulama, are deeply saddened by the tragic loss of life and destruction caused by the devastating earthquake in Turkey and Syria on 6th and 7th February 2023. We pray for those affected in the region and convey our deepest sympathies and condolences to the families of those who lost their lives in this catastrophic disaster, and to those injured, a speedy recovery. The thoughts, the prayers of the Muslim religious scholars and the Sri Lankan Muslim community and people of Sri Lankan nation are with those who have been affected, and pray that encourage to overcome this difficult situation. We strongly believe that Turkey, Syria and all other affected places will recover from catastrophic situation rapidly and engage stronger. We appeal everyone to extend possible humanitarian assistance to those affected, to authorize official channels. As we went to the embassy, we met the Honorable Ambassador, and she said we have opened an account that Muslims and the nation can support them.
May Almighty Allah help and protect the people in the region and compensate their losses with abundant goodness and bless those affected with tranquility and restore normalcy. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆனுடைய இந்த திருவசனம் وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ فَسَأَكْتُبُهَا لِلَّذِينَ يَتَّقُونَ وَيُؤْتُونَ الزَّكَاةَ وَالَّذِينَ هُمْ بِآيَاتِنَا يُؤْمِنُونَ. என்னுடைய அருள் அனைத்து சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் அது அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. எனவே இவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ, மேலும் ஜகாத்தை அளிக்கின்றார்களோ, மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகின்றார்களோ, அவர்களுக்கு நான் அந்த அருளை உறுத்தாக்குகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா கருணை உள்ளவன். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த ஹதீஸே குத்ஸியை இப்படி பயான் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் படைப்புகளை படைக்கும் பணியை நிறைவு செய்த பொழுது தனக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள தனது அந்த பதிவேற்றில் என் கருணை என் கோபத்தை வெல்லும் என்பதாக, இன்ன ரஹ்மதி தக்திபு கதபி, அல்லாஹுடைய அருள் நிச்சயமாக அல்லாஹுடைய கோபத்தை வெல்லும் என்பதாக அல்லாஹு தஆலா இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹுடைய அந்த அன்பு அது 100 பங்குகளாக அல்லாஹ் தஆலா அதை பிரித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா மனிதர்கள், ஜின்கள், இன்னும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு அந்த பங்கினால் தான் அவை ஒன்றின் மீது ஒன்று பாசம் கொள்கிறது, அதை பரிவு காட்டுகின்றது. அதன் மூலமா தான் காட்டு விலங்குகள் கூட தன் குட்டி மீது பாசம் காட்டுகிறது என்பதாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார். அந்த 99 பாகம் அன்பை அல்லாஹ் ஒதுக்கி வைத்துள்ளான். அவற்றின் மூலம் மறுமை நாளில் அல்லாஹ் தனக்கு அந்த ரஹ்மத்தை அதை கொடுக்க இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய 100 இந்த அருளில் ஒன்றை தான் அல்லாஹு தஆலா இந்த துனியாவில் வைத்திருக்கிறான். அதை கொண்டுதான் நாங்கள் எல்லாரும் இந்த கருணை பாசத்தை பார்க்கிறோம். ஒரு குழந்தை மீது தாய்க்குள்ள பாசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சஹீஹ் முஸ்லிமில் இப்படி பயான் செய்கிறார்கள். ஒரு பெண் பல மக்களோட சேர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தை காணவில்லை என்று துடியாக துடிக்கிறார். என்ற குழந்தை காணவில்லை என்று துடிக்கக்கூடிய அந்த பெண் எந்த பிள்ளை கிடைச்சாலும் தனக்கு பால் கொடுக்கணும் என்ற பிள்ளைக்கு என்ற ஆர்வத்தில் பாலை ஊற்றுவதற்காக தனது குழந்தையை அவர் தேடுகிறார். எந்த குழந்தை கிடைத்தாலும் அதுக்கு பால் ஊட்ட ஆரம்பித்து விடுகிறார். இந்த நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணுடைய ஆர்வம் தன்னுடைய குழந்தையை தேடி தேடி கடைசியாக தன் குழந்தை கிடைச்ச உடனே அந்த குழந்தைக்கும் அவள் வந்து பாலூட்டுகிறார். வயிற்றோடு அணைத்துக் கொண்டு அந்த பாலூட்டும் சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், இந்த பெண் தனது குழந்தையை தீயில் எறிவாளா என்று கேட்டார்கள். இந்த பெண் தன்னுடைய அந்த மகளை காண்ற பிள்ளையெல்லாம் எடுத்து என்னுடைய பிள்ளை என்று நினைத்து அதை கட்டி அணைத்து வயிற்றோடு ஒட்ட வைத்துக் கொண்டு பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய பிள்ளைய கண்ட உடனே அதை எடுத்து அந்த பாலூட்ட ஆரம்பித்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த தாய் இந்த பிள்ளைய தூக்கி நெருப்புல போடுவாளா? இந்த தாய் ஒரு போலும் இந்த குழந்தை மீது இவளுக்குள்ள அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக அன்பு வைத்துள்ளார். அல்லாஹுடைய அன்பு மிக விசாலமானது என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த பெண்ணு தன் குழந்தையை கீழ் எறிவாளா என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில், இல்லை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நிச்சயமாக அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். எந்த நிலைமையிலையும் அந்த தாய் தூக்கி போட மாட்டாள். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு இன்னல்லாஹ லைஸ பிظلام للعبيد
அல்லாஹ் அடியார்களுக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்ய வேண்டாம். والذي خلق السماوات والارض بالحق يوم يقول كن فيكون. அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆகுக என அவன் கூறுவான் என்றால் அது ஆகிவிடுகிறது. மேலான சகோதரர்களே, இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில் உள்ள நாம் அதற்கு அலங்காரமாக்கி வைத்திருக்கிறோம். இந்த பூமியில் உள்ளவற்றை நாம் அதற்கு அலங்காரமாக அவை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எதுக்காக சொன்னா அவர்களை சோதிப்பதற்காக. அவர்கள் எவர்கள் நல்லதை செய்கிறார்கள் என்பதை நாம் அறிவதற்கு இந்த சோதனை வைத்திருக்கிறோம். அதனால் யார் ஒரு அணுவளவு நலவு செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அதை கண்டுகொள்வார்கள். தீங்க செய்தார்கள் நிச்சயமாக கண்டுகொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில குர்ஆனுடைய இந்த திருவசனம் முக்கியமான ஒரு செய்தி தருகிறது. நாம் இன்னும் துன்பம் நிலையிலும் அவர்களை சோதிக்கிறோம். இன்பம் துன்பம் ரெண்டு நிலையிலும் நான் அவர்களை சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் நல்ல வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய சோதனை அது உலகத்தில விதவிதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தப்படும். அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பூமியில் நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய உத்தரவின் படிதான் எதை அடைந்தாலும் அது ஏற்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள போடப்பட்டது, தகப்பனை விட்டு பிரியப்பட்டது, தகப்பன் தன்னுடைய கண் பார்வை இழந்து விட்டு துடியாக துடித்தது. அது அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது குழந்தை ஒரு பக்கம், தாயொரு பக்கம், இந்த துருக்கியுடைய இந்த ஆபத்தில் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களோட உள்ளம் ஒரு கேள்வி கேட்குகிறது. மேலான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துள்ளுக்கு தூக்கி போட்டார்கள் அந்த சகோதரர்கள். அது மனிதரால் செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த கட்டத்தில் அந்த குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தைக்கு ஈடேற்றம் வழங்கினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள போடப்பட்டு சோதிக்கப்பட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள போட்டு சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹு தஆலா எடுத்து காண்பிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதன்னூன் இத் ذهب مغاضبا فظن ان لن نقدر عليه فنادى لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த கட்டத்தில் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே செய்த அந்த துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்து மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அவர்களை வெளியேற்றினான் என்பதை அல்லாஹு தஆலா அடுத்த திருவசனத்தில் நான் அவருடைய அந்த பிரார்த்தனை அங்கீகரித்து அவருடைய மிக்க துயரமான அந்த நேரத்தில் கஷ்டத்தில் இருந்து அவரை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா இவ்வாறே கஷ்டத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்பதாக சொல்கிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள சிக்கி அந்த துடித்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை வெளியெடுத்து அவர்களுடைய திக்ர் துஆவின் மூலமாக சிறு சிறு குழந்தைகளும் அங்கு திக்ர் செய்வதையும் அல்லாஹுடைய திருநாமத்தை எடுப்பதையும் நாங்கள் தூரத்திலிருந்து காண்கிறோம். மேலான சகோதரர்களே, இதுதான் ஈமானுடைய அடையாளம். அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் ஏற்படுத்திய ஒரு மிக சோகமான ஒரு நிகழ்வு தான். பல நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறோம். அதுல 2004 ஆண்டு டிசம்பர் மாசம் 20 நடந்த அந்த சுனாமி தாக்குதல், அதுல 37,000 மக்கள் 17,000 முஸ்லிம்களுடைய உயிர் பறி போன நேரத்தில் நாங்க எப்படி இங்கிருந்து கஃன்களை எடுத்துக்கொண்டு விரண்டு ஓடினோம். ஜனாசாக்களை அடக்குவதற்கு நாடெல்லாம் சுத்தி திருந்து அந்த ஜனாசாக்களை அடக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்தோம் என்பதை கொஞ்சம் அதுல பதிவு செய்து கொண்டு, மேலான சகோதரர்களே, எங்களால் அங்க போக முடியாவிட்டாலும் எங்களால் முடியுமான உதவிகளை எப்படி செய்ய முடியும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு முன்பு மேலான சகோதரர்களே, கியாமத்தில் நெருங்கும் பொழுது அல்லாஹு தஆலா பல சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல ஒன்றுதான் நிலநடுக்கமும் அல்லாஹு தஆலா
பேச்சுகளை அல்லாஹு தஆலா அதிகமாக ஏற்படுத்துவான் என்பதாக ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. அல்ஹாக்கத்து மல்ஹாக்கா வமா அத்ராக மல்ஹாக்கா ஹலதாத் ஹதீஸுல் காஷியா அம்மா யத்தஸாஅலூன் அனின் நபஇல் அதீம் இதா வக்அத்தில் வாகியா லைஸ லிவக்அத்திஹா காதிபா القارئة ما القارئة وما أدراك ما القارئة என்ற அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த விடயங்களை குர்ஆன் அதை ஜல்சலாக்கள் நிலநடுக்கங்கள் ஏற்படும் அந்த ஏற்படக்கூடிய கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். பூமியில எந்த சந்தர்ப்பத்திலும் மேலான சகோதரர்களே நன்மைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும். சில நேரம் அல்லாஹு தஆலா சோதனையை தருவது அந்தஸ்தை கூட்டுவதற்காக, சில நேரம் சோதனை தருவது பாவங்களை மன்னிப்பதற்காக, சில நேரம் சோதனை தருவது உயிர் வாழக்கூடியவர்களை சோதிக்கிறதுக்காக. அல்லாஹ் தஆலா எங்களை பார்க்கிறார். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் நெருங்குகிறோம் என்று பார்க்கிறார். எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்துல அதுக்குரிய கவலை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகளை சீராக்கி விடுவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்க வேண்டும். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், எதுவும் ஏற்படுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றும் வர முடியாது. நாம் உறுதியான அந்த தக்தீரின் மீது, விதியின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த நிலைமைகளை நீ மேலும் மேலும் அதிகரிக்க வைக்காமல் பாதுகாத்து அந்த மக்களுக்கு நீ விமோசனம் தர வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். இந்த 2 காரியங்களை செய்யுமாறு நாங்கள் எங்கட புறத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த தக்வாவை வைத்து எந்த அளவுக்கு முடியுமோ பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாங்க காயிப் ஜனாசா தொழிருக்கிறோம். இது அந்த மையத்துகளுக்கு நாம் செய்யும் ஒரு கடமையான காரியமாக, அது ஒரு துஆவாக அமைய போகிறது. தொழுகைக்கு பிறகு நாம் காயிப் ஜனாசா செய்ய போகிறோம். தொழுகையில் நாம் ஒரு வாரத்துக்காக குனூத்துடைய அந்த துஆவை ஓதுமாறு நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களால குனூத் ஓத முடியும், எங்களால காயிப் ஜனாசா தொழ முடியும், எங்களால இன்னொரு காரியம் முக்கியமாக முடியும். நாம் எல்லாருக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்றாடி இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவது, அல்லாஹ் இடத்துல மன்றாடுவது, அல்லாஹ் இடத்துல துஆ செய்வது, அல்லாஹ் இடத்துல கேட்பது. மேலான சகோதரர்களே, நிலைமைகள் சோதனைகள் வரும் பொழுது அது ஒரு மூமின் என்பது அது முழு உடம்பை போன்று. உடம்புல எந்த பகுதியில ஒரு மூமினுக்கு வருத்தம் இருந்தாலும் அது வலிக்கிறது போலதான் மூமின்கள் உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும் அது சகோதரர்களை போல. அந்த சகோதரர்களுக்கு எங்கதான் இருந்தாலும் அதுக்கு நாங்க மனிதாபிமான அடிப்படையில நாங்க இரக்கம் பாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாவே தன்னுடைய அந்த கருணையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக விளங்க வைத்தார்கள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி தேடி அந்த மார்புல அணைத்து கொண்டு கிடைக்கிற பிள்ளைக்கெல்லாம் பால் கொடுக்க முயற்சி செய்யக்கூடிய நேரத்துல அந்த தாய் தன்னுடைய பிள்ளை கிடைச்ச உடனே எப்படி அது துடிச்சு அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி அந்த பிள்ளைய அரவணைத்து கட்டி பிடித்து அந்த துடியாக துடிக்கிறாளோ அந்த பிள்ளைய தூக்கி நெருப்புல போடுவாளா? நிச்சயமாக போட மாட்டாள். அது போன்றுதான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய கதாவை மேலான சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் எங்களோட மன்றாட்டங்களை நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும். சில விஷயங்கள் இருக்குது மேலான சகோதரர்களே, நாங்க செய்ய வேண்டியது. முதலாவது அனுதாபம் தெரிவிக்கிறது. அதுக்கு எங்களுடைய கொண்டோலன்ஸ், எங்களுடைய அந்த இரங்கலை தெரிவிக்கிறது. அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்க முதல் நாள்ல இருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பெடரேஷன்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம். இது துருக்கியினூடாக தொடர்பு கொண்டு அந்த செய்தியை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, அதே நேரத்தில் நாங்க அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகையில நாம் குனூத்துல அல்லாஹ் இடத்துல மன்றாட இருக்கிறோம். ஜனாசாவுடைய தொழுகையை தொழுது அவர்களுக்கு நாங்க துஆ கேட்க இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதே நேரத்தில் யாருக்கு அல்லாஹ் பண வசதிகளை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் இந்த நேரத்தில் கொடுத்து உதவி செய்வது இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய, தீனுக்கு செய்யக்கூடிய, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதே நேரத்தில் நாம் சில விஷயங்களை எங்களுடைய ஈமான பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஈமான்ல மிக உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அறிவுல எந்த பலகீனமும் வரக்கூடாது. அல்லாஹுடைய தொடர்பை நாங்க இஸ்திக்ஃபார் தௌபாவின் மூலமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை படைத்த அல்லாஹ் ஒரு அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறான். வான பூமியை படைத்த அல்லாஹ் மிக அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறான். அந்த படைப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா மிக கருணை உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய கருணை மிக விசாலமானதாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எல்லாரும் மீது இரக்கம் உள்ளவன். அர் ரஹ்மான் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை நாம் அடிக்கடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டே இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அவன் எல்லாரும் மீது இரக்கம் உள்ளவன். முஸ்லிம்கள் மீது, யூதர்கள் மீது, அவன் அல்லாஹ் தஆலா கிறிஸ்தவர்கள் மீது, பௌத்தர்கள் மீது, இந்துக்கள் மீது அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய இரக்கம் மிக விசாலமானது. மேலான சகோதரர்களே, எல்லாரும் மீது இரக்கம் உள்ளவன். அல்லாஹுடைய ஒரு விதியின்படி, கதாவின்படி ஒரு விடயம் நடக்கும் பொழுதே நாங்க 2-3 விஷயத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்னாவது மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான், இந்த உலகத்தை அழிக்க போகிறான். ஒரு நாள் வரும், இந்த உலகம் அப்படி அழிக்கப்பட்டு போகும். எப்படி அழிக்கப்படும்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மா உருண்டையை போன்று அல்லாஹ் பூரா உலகத்தையும் அப்படி ஒரு கையில் எடுத்துருவான். சாம்பல் ஆக்குறது என்பது ஒரு காலத்துல இந்த நியூக்ளியர் எல்லாம் வருவதற்கு முன்பு இது மனிதர்களால அப்படி ஒன்றை நினைக்க முடியாமல் இருந்தது. ஆனா இன்று இது உலகத்துக்கு மிக தெளிவாகிவிட்டது. உலகத்தை சாம்பலாக்குவதற்கு முடியும் என்ற மனிதனால கண்டுபிடிக்க கருவிகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான், அந்த நாளை பற்றி கேட்கிறார்கள். அந்த நாள் வந்துதான் ஆகும். கியாமத்தின் நாள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இல்ல வரத்தான் செய்யும். அந்த நாள் வரும் பொழுது அல்லாஹ் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவான். அனைத்தும் அங்கு வெளியாகிவிடும். அந்த தாய் தன்னுடைய குழந்தைய வயிற்றில் சுமந்து கொண்டு அது அப்படி பிரசவத்தில் குழந்தை வெளியாகிவிடும். அந்த நேரத்தில் மேலான சகோதரர்களே, அது என்னண்டே தெரியாது. ஒரு இதை பார்க்குகிறோம், ஒரு தாய் மௌத்தாகிட்டா அந்த குழந்தை மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாளை கியாமத் கொண்டு வர போகிறான். அந்த கியாமத் வரும் பொழுது இந்த எல்லாம் ஏற்படும். அந்த கியாமத்தை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துவான் என்பதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக இதை பற்றி பேசியிருக்கிறது. நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் மீது அல்லாஹ்வுடைய விதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால் எங்களுடைய ஈமான் உறுதியாக வேண்டும். கியாமத்து நெருங்கும் பொழுது நல்லடக்கங்கள் அதிகமாகும். எதுக்காக சொல்ல, பாவத்தின் காரணத்தினால குல்லன் அகதுனா பிதம்பி, அனைவர்களையும் நான் பாவத்தினால் பிடித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால் மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சோதிக்கிறான். இன்னும் துன்பம் அல்லாஹ் இன்பம் ரெண்டையும் கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற சோதனை என்னது? எங்கட நாட்டுல பல சோதனைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். மேலான சோதனைகளே, ஒவ்வொரு காலத்திலையும் இப்படியான சோதனைகளை, சுனாமிக்கு முதலும் சுனாமிக்கு பிறகும் அதுக்கு பிறகும் பல சூழல்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அதனால எங்களோட கவனம் அல்லாஹ்வின் பக்கம் போக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இஸ்திக்ஃபார் கொண்டு, துஆ கொண்டு நிலைமைகளை சீராக்குறான். قل تستغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم باموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم انهارا. அல்லாஹ் நதிகளை, அல்லாஹ் குழந்தைகளை, அல்லாஹ் வாழ்க்கைய, அல்லாஹ் தஆலா வீடுகளை, அல்லாஹ் சொத்துகளை, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தோட்டங்களை செழிப்பாக்குகிறான். இஸ்திக்ஃபார கொண்டு மல்லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா மின் குல்லி தீக்கின் மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் இஸ்திக்ஃபார கடைபிடிப்பார்களோ நெருக்கடியான நிலைமைகள் இருந்து அல்லாஹ் தஆலா சீராக்குவான். கனியமானவர்களே, கியாமத் நெருங்கும் பொழுது இந்த ஜல்சலாக்கள், பூமி அதிர்ச்சிகள், இதுகள் எல்லாம் ஏற்படும். அது அல்லாஹ் தஆலா இப்படியான ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த காலத்துல நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டு ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், துஆல ஈடுபட வேண்டும். தௌபா இஸ்திக்ஃபார்ல எந்த நேரமும் எங்களோட வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கதால எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது.
அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நிச்சயமாக இந்த குர்ஆனை ஹிதாயத்துக்குரியதாக இறக்கியிருக்கிறான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். ஷைத்தான்கள் தான் சந்தேகங்களை உண்டு பண்ணுவார்கள். அதனால் நாம் எல்லோரும் எங்களுடைய மக்கள் அனைவர்களும் இந்த நேரத்தில் உள்ளம் வருந்தி இந்த ஜும்மாவுடைய நேரத்திலும் நான் சொன்ன இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனால சிந்திக்க முடியாத அளவு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரக்கமுள்ளவன். அந்த கருணை இரக்கம் என்றுமே எல்லாரின் மீது இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சோதனைகள் வரும் பொழுது மரணித்தவர்களுக்கு ஒரு வகையான சோதனை, பாதிக்கப்பட்ட நாடுக்கு ஒரு வகையான சோதனை, பாதிக்கப்படாதவர்களுக்கு வேற வகையான சோதனை. அல்லாஹ் தஆலா நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை இஸ்திக்ஃபார் மூலமாக, துஆவின் மூலமாக, ஜனாசா தொழுகையின் மூலமாக, குனூத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி உலகத்துக்கு இந்த நிலைமைகள் வராம எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ் நீ எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கோ உலகத்துக்கோ நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து வைத்திருக்கிறாய். ஒரு அணுவும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அசைய முடியாது. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மறைவான உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் துருக்கி சிரியா மக்கள் இதுவரைக்கும் எந்த எண்ணிக்கையில் மௌத்தாக இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவரை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களால் அங்க போய் உதவி செய்ய முடியவில்லை. யா அல்லாஹ் உன்னிடத்தில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இந்த துஆ கபூலாகக்கூடிய கட்டத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலையும், அவர்களுக்கு மௌத்தாயினவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தையும் யா அல்லாஹ் உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீக்கிரமான யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உயிர் வாழக்கூடியவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி அந்த நாடை ஒரு மிக சிறப்பான நாடாக நீ ஆக்கிடுவாயாக. எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எமக்கும் இப்படியான உலக